ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காவை நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாமல் துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன். வெண்டைக்காயோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்படாது. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள்ள விதைகளை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். விதைகளோடையுமே நம்ம போடலாம். ஆனால் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயில் அப்படியே டஸ்ட்டு மாதிரி இது கீழே படிஞ்சிரும். அதனால நான் விதைகளை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பாதியாக தான் கட் பண்ணி விதைகளை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது விதைகளெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதை பாதியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மெலிசாக இருந்தால் சீக்கிரமே கரிஞ்சு போயிடும். ஒவ்வொரு வெண்டைக்காவையும் இதே மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக நம்ம போட போகிறோம். பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் வீட்லேயே பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். வெண்டைக்காயில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பொதுவாக வெண்டைக்கான்னு சொன்னாவே நம்ம ஊரில் எல்லாருமே அது பிரெயினுக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் இருக்க சுகரை கண்ட்ரோல் பண்ணவும் இது யூஸ் ஆகும். நார்மலாக குழம்புலையோ இல்லை பொரியலாவோ பண்ணி கொடுத்தா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஸ்நாக்காக பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வெண்டைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். மசாலா பொருட்களை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஃபோர்க்கை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே எல்லா சைட்லையும் ஈவனாக பரவுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம பொரிய விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்குறப்பே அந்த டெக்ஸ்சர் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். நல்லா கிறிஸ்பியான டைப்பில் ரெடியாகி வந்துட்டுருக்கு. ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு டிஷ்யூ போட்ட ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காய்களையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான ஹெல்த்தியான இந்த வெண்டைக்காய் சிப்ஸ் ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.